Hey all, welcome to my channel Jyoti Tarot. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட டார்கஸ்ட் டிசையர், அதாவது உங்ககிட்ட சொல்லாத ஆசைகள் உங்க மேல அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் ஏஞ்சல் கார்ட்ஸ்ல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய டிவைன் சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகேவா? ஓகே, பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கால் கன்சல்டேஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு. உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ ரீடிங்ஸ்குள்ள போலாம். ரொமான்ஸ் ஏஞ்சல் பர்சனோட டார்கஸ்ட் டிசையர் என்ன, சொல்லாத ஆசைகள் என்ன? எடுத்தோடனே கார்ட்ஸ் எல்லாம் அப்படி கீழே விழுந்து அப்புறம் நான் எடுத்தேன். ஸோ நிறைய ஆசைகள் வச்சிருப்பாங்க போல. பார்க்கலாம், பொறுமையா பார்க்கலாம். ஓகேவா? ஒரு கார்டா வரக்கு உங்களோட டார்கஸ்ட் டிசைர் என்னன்னு சொல்லி எனர்ஜி செக் பண்ணிக்கலாம். ஓகே, உங்க டார்கஸ்ட் டிசைர் என்னவா இருக்கு? யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், டிவைன், அவங்களோட டார்கஸ்ட் டிசைர், அவங்களோட டார்கஸ்ட் டிசைர் ப்ளீஸ், டார்கஸ்ட் டிசைர் ப்ளீஸ், டார்கஸ்ட் டிசைர். இந்த ஜம்பிங் கார்ட்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம், ஸோ நம்ம அப்படியே எடுத்துட்டே. டார்கஸ்ட் டிசைர், டார்கஸ்ட் டிசைர். பர்சனோட டார்கஸ்ட் டிசைர் என்னவாக இருக்கு? ஒரு பர்சனோட டார்கஸ்ட் டிசைர் என்னவா? ஓகே, செப்பரேஷன் ஃபர்ஸ்ட் கார்ட் பார்க்கலாம். ஏதோ கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க. சொல்லாத ஆசைகள் என்னவாக இருக்கு? ஓ, இவ்வளோ கார்ட்ஸ் விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அந்த 2 கார்டு மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க விழுந்த 2 கார்டு மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன், இந்த பக்கம் விழுந்து செலக்ட் பண்ணல, ஏன்னா பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வேண்டாம். டார்கஸ்ட் டிசைர் என்னவாக இருக்கு? டார்கஸ்ட் டிசைர். ஓகே, டார்கஸ்ட் டிசைர். ஓகே, இன்னும் ஒரு கார்டு பார்க்கலாம். டார்கஸ்ட் டிசைர், டார்கஸ்ட் டிசைர் என்னவா இருக்கு? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், டார்கஸ்ட் டிசைர். சிங்கிளா ஒரு கார்டு கொடுங்க, கிளியர் கார்டு. உங்களோட டார்கஸ்ட் டிசைர். ஓகே, ஜம்பிங் கார்டு. ஓகே, கார்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கார்டு எடுத்துக்கலாம். ஓகே, லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்ப் யூ. ஓகே, இந்த பர்சன் ஆக்சுவலா உங்க கூட ஒரு செப்பரேஷன்ல இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்டே இங்க செப்பரேஷன் நமக்கு வந்துச்சு. ஸோ அதுலயே தெரியுது இந்த பர்சன் உங்க கூட செப்பரேஷன்ல இருக்காங்க. ஸோ நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட அவங்களுடைய ஆழமான ஆசைகள், சொல்லாத ஆசைகள் அவங்களால ஷேர் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பர்சன் அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே உங்களை பற்றி ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா?
பட் உங்களுக்கு அது தெரியாது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க ஷேர் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்களுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்களுமே உங்களுடைய தாட்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே ஷேர் பண்ணிப்பீங்க. நம்மளுடைய சீக்ரெட்டான விஷயங்கள், நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்குவோம். ஏதாவது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இந்த பர்சனுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்களுடைய டிசைர்ஸ் எல்லாமே ஷேர் பண்றாங்க, அவங்களோட லவ் பத்தி ஷேர் பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அவங்க ஃப்ரெண்ட கேளுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஏன்னா லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ அப்படின்னு வந்திருக்கு. உங்க 2 பேருக்குமே காமன் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து எந்த அளவுக்கு உங்களை பத்தி ஆசை வந்து கேரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா அவங்க சைடு வந்து ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொமான்ஸ் ஏஞ்சல் வந்து சொல்றாங்க கிளியரா. ஸோ நீங்க உங்களுடைய காமன் ஃப்ரெண்ட் கிட்ட கேளுங்க. மேபி எனக்கு காமன் ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கும் அவங்களுக்கும் வந்து காமன் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட், அதாவது உங்க பர்சனுடைய ஃப்ரெண்டு கிட்ட, அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேளுங்க. அவங்களுடைய சீக்ரெட்டான, அதாவது அவங்களுடைய டார்க்கஸ்ட் டிசையர், சொல்லாத ஆசைகள் வந்து என்ன அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட சொல்லாதத அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து ஒரு ஆசையே இல்ல, லவ்வே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல வந்து போயிருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட போய் அழுகிறது, ஃபீல் பண்றது, அவங்களுடைய ஆசையை ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. டெஃபினட்டா அவங்க வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, அதாவது நீங்க நோ கான்டாக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சீக்கிரமே உங்க பர்சன் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ற அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா ஆஸ்க் ஃபார் அண்ட் அக்செப்ட் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏதாவது ஒரு ஆசைகள், ஒரு லவ் சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு மெசேஜஸ் வந்து டெஃபினட்டா வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கார்டு இதுதான் உங்களுக்கு. நான் சூஸ் பண்ண கார்டே ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு இது நல்ல கார்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கார்டு ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ். ஓகே, ஸோ நீங்க நோ கான்டாக்ட்ல போயிருக்கீங்க அப்படிங்கும் போது ஃபேமிலி சைட்ல இருந்து டெஃபினட்டா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்கும். உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நிறைய ஃபேமிலி சைட்ல இருந்து ப்ராப்ளம் வந்து பண்ணியிருப்பாங்க உங்களுடைய லவ் விஷயத்துக்கு. ஓகேவா? ஈஸியா எந்த ஃபேமிலியுமே லவ் அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது நமக்கு காமனாவே தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி அவங்க ஃபேமிலிலையும் சரி அவங்க ஃபேமிலிலையும் சரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஈக்குவலா இருந்திருக்கு. ஆனா அவங்க சைடு தான் அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்கு. கம்பேரிட்டிவ்லி உங்க சைடு கம்பேர் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து நீங்க இன்னும் உங்க ஃபேமிலி கிட்ட ஓப்பன் அப் கூட பண்ணாம இருந்திருக்கலாம். அவங்கதான் அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து எனக்கு கிளியரா தெரியுது. இல்லைன்னா நீங்க ஓப்பன் அப் பண்ணிருப்பீங்க, அவங்க இன்னும் ஓப்பன் அப் பண்ணாம இருப்பாங்க அவங்க ஃபேமிலி சைடு. ஓகேவா? இல்ல காமனா 2 பேருமே சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் உங்க பர்சன் சைடு வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க ஃபேமிலி சைடு வந்து உங்க ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளம் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்து டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்குமே கார்ட்ஸ்ல வந்து தெரியுது. ஸோ நீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு, அதாவது நோ கான்டாக்ட்ல போனதுக்கு அப்புறமேட்டு இந்த பர்சன் வந்து கண்டிப்பா இவங்க மனசுல வந்து ஒரு சொல்லாத ஆசை என்னன்னா, அதாவது எப்படியாவது இந்த ஃபேமிலி இஷ்யூவை வந்து சரி பண்ணிடணும், ஹீல் பண்ணி நம்மளோட லவ் விஷயத்துக்கு வந்து எப்படியாவது வந்து பெர்மிஷன் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சனுடைய ஆள் மனசுல வந்து திங்கிங் வந்து டெஃபினட்டாவே இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஆசை வந்து இவங்க வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே கேரி பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து லவ் மேரேஜ் பண்றோம் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் சைடு வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே ஒரு டிசைர், ஒரு ஆசை வந்து வச்சிருப்பாங்க. ஒரு டார்க்கஸ்ட் ஆசை வந்து இருந்திருக்கும், உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அப்போ நீங்க லவ் வந்து இந்த பர்சன் வந்து போய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேமிலி சைட் ப்ராப்ளம் பண்ணும்போது இவங்களுக்கு டெஃபினட்டா கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஆசை வந்து அந்த இடத்துல நடக்கல. சோ திரும்பியுமே அந்த ஆசை நடக்கிறதுக்கான எல்லா விஷயமும், அதாவது அவங்க ஃபேமிலியை ஹீல் பண்றதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே எடுக்கிறாங்க.
மனதார இவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னா, இவங்க ஃபேமிலி வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்கள வந்து மனசார அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மேரேஜ வந்து நடத்தி வைக்கணும். உங்க கூட வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் வந்து அமைச்சு தரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க லவ் லைஃப்க்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பெர்சன் மனசுல ஒரு கஷ்டம் வந்து டெஃபினட்டாக இருக்கு. சீக்கிரமே உங்கள மன்னிச்சு வந்து ஏத்துக்கணும். ஏன்னா 2 சைடுமே இப்போ பிரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்னால பிரிஞ்சு இருக்கீங்க. உங்களுக்கு இதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துட்டே இருக்கும்போது, நீங்களே ஏதாவது ஒரு சண்டை போடும்போது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சிருவீங்க. உங்க ஃபேமிலியுமே அதுக்கு ஒரு மேஜர் இஷ்யூவா வந்து இருப்பாங்க. சோ அதனால இந்த பர்சனோடைய டார்க்கஸ்ட் டிசையர்ல வந்து எனக்கு என் ஃபேமிலி வந்து எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அக்செப்ட் பண்ணி எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். எங்களை மன்னிச்சு எங்களை வந்து ஒன்னா சேர்த்து வைக்கணும். இப்ப வந்து எங்களை ஏத்துக்காம இருக்காங்க, எங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் வந்து இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து ஹீல் ஆகணும் அப்படிங்கறத ஒரு இன்னொரு ஒரு டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் டிசைரா வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ அப்படின்னு இருக்கிறனால நான் சொல்றேன். அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்களால வந்து ஓபன் அப் பண்ண முடியல ஆக்சுவலா. கரெக்ட்டுங்களா? அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்களால ஓபன் அப் பண்ண முடியாத விஷயத்த உங்ககிட்டயே அவங்களால ஓபன் அப் பண்ண முடியல. உங்ககிட்ட அவங்களால சண்டை மட்டும்தான் போட முடியுது. அதாவது உங்ககிட்டதான் அவங்க உரிமையா வந்து அந்த வெறுப்பை வந்து காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்களால எதுவுமே காமிக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அவங்க கேட்கதான் முடியும். ஆனா ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவங்க வெறுப்பையும் காட்டலாம், அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளமையும் சொல்லலாம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசையையும் அவங்க சொல்லலாம். ஆனா உங்ககிட்ட அவங்களுடைய ஆசைகள் வந்து சொல்றதுக்கு வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க. ஏன்னா இவ்வளவு ஆசையை நம்ம சொல்லிட்டு உள்ள இருந்து நம்மளுடைய மனசுல இருந்து இந்த மாதிரி ஆசைகள்லாம் சொல்லும் போது உங்க மனசுல வந்து அந்த ஒரு ஆசை வந்து கிரியேட் ஆக இல்லைங்களா? இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்க ஃபேமிலி சைடு வந்து எந்த அளவுக்கு உங்க பர்சனை வந்து புஷ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா இவங்க உங்களை ஏன் விட்டுட்டு போனாங்கன்னே சில பேருக்கு ரீசன் வந்து ப்ராப்பரா வந்து உங்க பர்சன் சைட்ல இருந்து இருந்திருக்காது. ஒரு சிலருக்கு வந்து ப்ராப்பரா வந்து என் ஃபேமிலி தான் காரணம்னு சொல்லி உங்க பர்சன் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. சோ அப்படி சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ இவங்க வந்து உங்ககிட்ட பேசுறாங்க, சகஜமா பழகுறாங்க, ஃபேமிலியோடைய ஒப்பீனியன் இல்லாம, ஃபேமிலியோடைய சம்மதம் இல்லாம இவங்க உங்ககிட்ட பழகுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்க இன்னமுமே நம்பிக்கை குடுக்குற மாதிரி இருக்கும்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல. இன்னுமே ஸ்ட்ராங்கா உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகும். சோ அத அவங்க விரும்பல. ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இவங்க கிட்ட வந்து நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அது வரைக்கும் நம்மளுடைய வெறுப்பை மட்டும் நம்ம காமிப்போம். ஏன்னா இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை ஆசையா கொடுத்து அது கூட இவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸை வந்து டெவலப் பண்ணிடக்கூடாது, இன்னுமே ஸ்ட்ராங்கா வந்து டெவலப் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அதுல வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ணிருக்க விஷயம் என்னன்னா ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் பண்றாங்க. அவங்களுடைய டார்கஸ்ட் டிசைர் பார்க்கும்போது என் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறத மனசார அவங்க வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷனாவே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள மேரேஜ் ஆகுற மாதிரி, உங்களுக்குள்ள உங்க ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, ஹாப்பியா சேர்ந்து நீங்க இருக்கிற மாதிரி எல்லாம் அவங்க இமேஜின் பண்றாங்க, ஒரு விசுவலைசேஷன் பண்றாங்க, ஒரு மேனிஃபெஸ்ட் வந்து பண்றாங்க இந்த பர்சன். ஆனா உங்ககிட்ட அதை காமிக்கல, உங்ககிட்ட அதை சொல்ல விரும்பல. ஏன்னா சொல்லி நீங்க இன்னுமே அதோடைய ஆசைக்குள்ள டீப்பா போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கஷ்டம்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அவங்க கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? லவ் பண்ணும் போதே ஃபேமிலி சைட் ப்ராப்ளம் வரும் உங்க பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி இருந்துமே இப்போ உங்களை விட்டுட்டு போறது வந்து சரி கிடையாது, ஒரு தவறு தான். ஃபேமிலிய ஒரு ரீசனா சொல்லி உங்களை விட்டுட்டு போறது வந்து கரெக்ட் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் திரும்பியும் உங்ககிட்ட பேசி பேசி உங்களுடைய ஆசையை வந்து டெவலப் பண்ணி ஒரு தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் எனக்கு இந்த 2 கார்ட்ல இருந்து கிளியரா கிடைச்ச எனர்ஜி. எனக்கு வந்து நான் வந்து கரெக்டா இதை வந்து நான் என்ன செய்யறேன் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, செப்பரேஷன். நான் ஃபர்ஸ்டே இந்த கார்டு வந்துருச்சு. ஸோ செப்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லிட்டேன் உங்களோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வந்து செப்பரேஷன்ல தான் இருக்கீங்க. ஓகேங்களா? டைம் எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹீல் பண்ணும், எப்படியாவது இயற்கை வந்து உங்களை சேர்த்து வைக்கும், நம்மளை சேர்த்து வைக்கும், யூனிவர்ஸ் சைட்ல இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், காட் எப்படியாவது நம்மளை சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்க 2 பேருக்குமே அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஆள் மனசுலயுமே
இது நடக்கணும், இது எப்படியாவது நடக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா? சோ அவங்க வந்து டெஃபினட்டா செப்பரேஷன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த செப்பரேஷனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதாவது நீங்க ஒன்னா இருந்த அந்த மெமரிஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவங்கள ரொம்பவே காயப்படுத்துது. அவங்களால அதை ஈஸியா அதை விட்டு வெளியில வர முடியல. அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த செப்பரேஷன் இருக்குல்ல, ஒன்னா இருந்துட்டு ஒன்னா பழகி ஒன்னா பேசி எல்லாம் ஒன்னா இருந்து பண்ணிட்டு இப்ப சடனா இப்படி ஒரு செப்பரேஷன் வந்து உங்களுக்குள்ள கிரியேட் ஆனது உங்க பர்சனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அது அவங்களுக்கு இன்னமுமே கஷ்டத்தை தான் கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க வந்து மனசுக்குள்ள வந்து பல விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க. உங்க கூட இப்படி வாழணும், அப்படி வாழணும், உங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும், உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகணும் லைஃப்ல, உங்க கூட அடுத்தடுத்து அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதவே அவங்களால ஓபன் அப் பண்ண முடியல. அந்த சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு அமையல, உங்ககிட்ட வெறுப்பு மட்டும் தான் காமிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த செப்பரேஷன்னால நான் ஹர்ட் ஆகிட்டு தான் இருக்கேன், எனக்கும் இந்த செப்பரேஷன் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது, ஒன்னை விட எனக்கு இந்த செப்பரேஷன் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படிங்கறத அவங்க உங்ககிட்ட ஓபன் அப் எப்படி பண்ணுவாங்க? அதாவது ஒரு ஃபேமிலில வந்து ப்ராப்ளம் இருக்கு, நான் வந்து என் ஃபேமிலியை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தையே அவங்களால ஓபன் அப் பண்ண முடியல. உங்களை பார்த்து உங்களுக்கு அதிலே வந்து ஃபீலிங்ஸ் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிரும், இன்னுமே அவங்க உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி ஆயிரும் யோசிக்கிற இந்த பர்சன் செப்பரேஷன்னால நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு உங்ககிட்ட அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க. அப்ப இவங்களும் ஃபீல் பண்ணதான் செய்யறாங்க. அப்ப இவங்களும் நம்மள வந்து ஸ்ட்ராங்கா நம்ம மேல லவ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து அவங்க நீங்க நினைக்கணுங்கிறத விரும்பல. இப்ப நீங்க கேட்கலாம், நான் வந்து அந்த மாதிரி இருக்கிறனால என் பர்சனுக்கு என்ன ப்ராப்ளம், நான் அவங்க மேல லவ் தானே வச்சிருக்கேன், அவங்க என்னை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்க வந்து எதுவுமே டெஃபினட்டா தெரியாம ஒரு கன்ஃபர்மேஷனா இல்லாம எப்படி அவங்களால அந்த ஃபீலிங்ஸை வந்து ஓப்பன் அப்பா காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்க ஹர்ட், அவங்க ஹர்ட், அவங்களால நீங்க ரொம்ப ஹர்ட்ங்கிற பட்சத்துல இன்னுமே உங்க ஃபீலிங்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கு அவங்க வந்து ரெடியா இல்லை. ஓகேங்களா? சோ ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கறது அவங்க மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னுமே அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து இதனால வருது அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. சோ கிட்டக்க இருந்தா ஏதாவது ஒரு சண்டை வருது, சோ கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்கிங் இருக்கு. சோ அப்படி இருக்கையில உங்களுக்கு வந்து கால் பண்ணியோ இல்ல உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியோ நீ இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நீங்க அவங்க மேல ஃபீலிங்ஸ் கேரி பண்றது வந்து ஹாப்பி தான். ஏன்னா அவங்களும் உங்க மேல வந்து ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்க, உங்களை விட அதிகமா காட்டுறாங்க, பட் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்து அவங்களுடைய டார்கஸ்ட் டிசைர்ல சொல்லாத ஆசையில வந்து அவங்க அவ்வளவு ஆசை வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரீடிங்ஸ் எடுக்கும் போதே தெரியுது. ஆனா என்னன்னா உங்களை பாதிச்சிடக்கூடாது, இன்னும் நம்ம ஆல்ரெடி ஹோப் கொடுத்தனாலதான் இந்த ப்ராப்ளமே வந்திருக்கு. ஆல்ரெடி இவங்க வந்து உங்ககிட்ட சொல்லி இருந்தாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க, இல்ல எனக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணாதான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க அப்பவே என்ன செஞ்சிருப்பீங்க, யோசிச்சுட்டு இதை ஓகேவா செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணிருப்பீங்க. பட் அவங்க அந்த ஸ்டேஜ்ல சொல்லாம இப்ப நல்லா பழகிட்டு எல்லாமே பண்ணிட்டு உங்களை விட்டுட்டு போனதுன்றது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா அது தப்பு தான், அவ்வளவு தூரம் பழகிட்டு விட்டுட்டு போக கூடாது, இருந்தும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணிட்டோம், திரும்ப திரும்ப நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியோ நம்ம இருக்கோம் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி நம்ம எந்த வேர்ட்ஸுமே விட வேண்டாம். நம்மளுடைய ஆசைகளை சொல்லி அவங்களை இன்னமுமே நம்ம என்ன செய்ய வேணாம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் கொடுத்து உட்கார வைக்க வேண்டாம். நம்ம அவங்கள விட்டு விலகின மாதிரியே இருக்கட்டும், அவங்கள வெறுக்கிற மாதிரியே இருக்கட்டும், அவங்கள விட்டு போன மாதிரியே இருக்கட்டும் இந்த பர்சன் வந்து திங்க் பண்றாங்க. இவங்களோட டார்கஸ்ட் டிசைர்ல இதுதான் கிளியரா அவங்க சொல்ல வராங்க, இதுதான் அவங்க கம்யூனிகேட்டும் பண்றாங்க. ஆனா அவங்கள விட்டுட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஈஸி கிடையாது, அவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க. டைம் இந்த மாதிரி நம்மளை பிரிச்சிருச்சு, நம்ம வந்து இப்படி பிரிஞ்சு இருக்கோமே, சரி ஒரு நாள் நம்ம சேருவோம், நம்ம ஃபேமிலி நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, நம்மளை வந்து ஏத்துக்குவாங்க, இவங்க கூட வந்து நம்ம எப்படியாவது நம்ம நினைச்ச லைஃப லீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த பர்சன் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பா செப்பரேஷன் பத்தின
ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. சீக்கிரம் சேரணும் நீங்க 2 பேரும் லைஃப்ல அப்படிங்கிற ஒரு டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் ஆசை டிசைர் வந்து இவங்களுக்கு இருக்கு. அது வந்து சொல்லாத ஆசையாவும் தெரியுது. நான் உங்க கூட சேரணும், நம்ம சேருவோம், நம்ம சேர்ந்து வாழுவோம் அப்படிங்கறத இவங்க ஒரு தடவை கூட ஓப்பன் அப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே தயங்கி தயங்கி கொஞ்சம் அங்கங்க அப்படிதான் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு ஹோப்பே கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ராங்கா பேச மாட்டாங்க. நீங்க வந்து ரெடியா இருப்பீங்க, நான் இருக்கேன், நான் பண்றேன் அப்படின்னு நீங்க வேர்ட்ஸால நீங்க குடுக்குறீங்கல்ல ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க அவங்களுக்காக நிக்கிறீங்கல்ல. ஆனா அவங்க நின்னு இருக்கவே மாட்டாங்க. அப்படியே தேர்ட் பர்சன் மாதிரியே விலகி விலகி நிப்பாங்க. நீங்க என்னதான் அவங்கள வந்து துணிச்சு கேட்டாலும், நீ வந்து என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு நீங்க வந்து கேட்டாலும், நீ எனக்காக நிக்கவே மாட்டேன்ற ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாவே இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டாலுமே அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே தயங்கி உங்களை விட்டு விலகி போறதுக்கு தான் வந்து பாப்பாங்க. ஆனா நீங்க வந்து அவங்களுக்காக ஸ்ட்ராங்கா நிப்பீங்க. நீங்களும் அவங்க வந்து உங்களுக்காக ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசிட மாட்டாங்களா, திரும்ப வந்துட மாட்டாங்களா, நீங்க தான் வேணும்னு சொல்லிட மாட்டாங்களா, உங்களுக்காக ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களை வந்து அந்த லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட மாட்டாங்களா, நீங்க வந்து அவ்வளவு தூரம் ஏக்கப்படுவீங்க, ஆசைப்படுவீங்க. பட் அதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து உங்களை விட்டு பிரிஞ்சதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. சேர்ந்துடணும் எப்படியாவது சேர்ந்துடணும், இந்த சிச்சுவேஷன் வந்து மாறிடாதா நாங்க சேர மாட்டோமாங்கிற சொல்லாத ஆசை வந்து இவங்க கேரி பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா அதை ஓப்பன் அப்பா சொல்ல மாட்டேன்றாங்க. அதான் விஷயம். நெக்ஸ்ட், பே அட்டென்ஷன் டு த ரெட் பிளாக். ஓகே, சில விஷயங்கள் வந்து இவங்க ஸ்டார்டிங்லயே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல வந்து டவுட்ஃபுல்லாவே பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போகாம எடுத்தோடனே ஒரு நெகட்டிவா பேசிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம சேருவோமா, நம்மளுக்கு வந்து மேரேஜ் நடக்குமா, நம்மளுக்கு இது ஒத்து வருமா, நமக்கு செட் ஆகுமா, இப்படியே அவங்க நெகட்டிவா பேசியிருப்பாங்க. உங்க அளவுக்கு இவங்க வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா பேசியிருக்க மாட்டாங்க. பட் நீங்க ரொம்ப ஷேரா இருந்திருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. இவங்கதான் வேணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா இவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டவுட் இருக்கும், ரெட் பிளாக் இருந்துட்டே இருக்கும். இது வேணாம் அப்படின்னு எது எடுத்தாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்கிறதுக்கே பார்ப்பாங்களே தவிர சேர்க்கறதுக்கு பார்க்கவே மாட்டாங்க. எடுத்தோன்னே நெகட்டிவான ஒரு வார்த்தை சொல்றது, இது நடக்காது, இது மாறாது, இப்படியே இவங்க பேசுவாங்க. சோ ஆனா நீங்க அப்பெல்லாம் வந்து இத வந்து பெருசா எடுத்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். பட் அவங்க வேணும், அவங்க கூட இருக்கணுங்கிறதுக்காகவே அவங்க இருந்தாலே போதும். அவங்க நெகட்டிவா பேசினா என்ன, பாசிட்டிவா பேசினா என்ன, திட்டினா என்ன, சண்டை போட்டா என்ன, ஆனா அவங்க கூட இருக்கணும், அவங்க வேணும்னு நீங்க பொறுமையா போயிருப்பீங்க. போக 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 இந்த பர்சனுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப பேடா இருக்கும். ரொம்ப உங்களை காயப்படுத்தும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகி நீங்க வந்து பிரிஞ்சிருக்கீங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல வந்து இருக்கீங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு அளவுக்கு தான் அதை பார்க்க முடியும். நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்களுடைய அந்த கேரக்டருக்கு வந்து நீங்க அட்டென்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா, ஏன்னா பே அட்டென்ஷன் டு த ரெட் பிளாக்ஸ்னு வந்திருக்கு. இவங்க என்ன மாதிரி கேரக்டரா இருக்காங்க, இவங்க என்ன இவ்வளவு நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னு நீங்க ஸ்டார்டிங்லேயே நீங்க வந்து அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, வார்ன் பண்ணிருக்க மாட்டீங்க. சரி பேசிட்டு போட்டோம், ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லி இவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா இவங்க இல்லாம நம்மளால இருக்க முடியாது, இவங்க போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க ஸ்டார்டிங்ல உங்களை பத்தி பேசினது, இது நடக்காதுன்னு சொன்னது, நீங்க வேணான்னு உங்களை அவாய்ட் பண்ணதெல்லாம் நீங்க ஸ்டார்டிங்லயே விட்டுருப்பீங்க. இப்போ வந்து கடைசி நேரத்துல வந்துதான் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து நமக்காக போல்டா நிக்க மாட்டாங்க, எங்க ஃபேமிலி சொன்னாதான் இவங்க வந்து இது பண்ணுவாங்க, நமக்காக ஒரு விஷயமே டெசிஷன் எடுப்பாங்க. ஒருவேளை அவங்க ஃபேமிலி ஒத்துக்கலைன்னா இவங்க வந்து நமக்காக எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க, நம்மள சடனா இப்படி விட்டுட்டு போயிடுவாங்க, அப்படி நோ கான்டாக்ட்ல போகும்னு அன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க அன்னைக்கே ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சிருக்கணும். நீங்க வந்து அவங்க கிட்ட ஒரு விஷயம் பாக்குறீங்க நெகட்டிவா அப்படின்னா, நீ இப்படி பண்ணாத, இப்படி ஹர்ட் ஆகுது எனக்கு, உண்மையிலே எனக்கு வந்து இது பிடிக்கல நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பீங்க, ஏத்துக்கிட்டு அவங்களுக்காக போயிருப்பீங்க. கடைசியில ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க பாருங்க. அப்பதான் இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு கோபம் வந்தோ இல்ல வருத்தப்பட்டோ நீங்க வந்து ஜென்யூனா வந்து பிரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? இதான் விஷயம். நெக்ஸ்ட், அன்ரெக்வெட்டட் லவ். அன்ரெக்வெட்டட் லவ்னா, ஆமா, நீங்க பிரிஞ்சிருக்கும் போது உங்க லவ் வந்து அன்ரெக்வெட்டடா தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்குள்ள எந்த ஒரு கெமிஸ்ட்ரி, எந்த ஒரு அட்ராக்ஷனுமே டெஃபினட்டா இருக்காது. சேர்ந்து இருக்கும் போதே உங்களுக்குள்ள வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு
பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவான நிலைமை எதுவுமே இருந்திருக்காது. நீங்க மட்டும்தான் எஃபர்ட் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஒன் சைடட் லவ் மாதிரியே இருந்திருக்கும். இது வந்து டபுள் சைடட் லவ் தான் ஆக்சுவலா. பட் இந்த பர்சன் பிஹேவ் பண்றத பாக்குறப்போ ஒன் சைடட் லவ் மாதிரியே இருந்திருக்கும். நீங்க தான் ரொம்ப தேடி போய் இவங்களை வந்து கம்பல் பண்ணி இவங்களை லவ் பண்ண வச்ச மாதிரி இவங்களோட பிஹேவியர் இருக்குமே தவிர இது ஒரு டபுள் சைடட் லவ் மாதிரியே இருக்காது. ரொம்ப ஒன் சைடடாவே நீங்களே எல்லாமே பண்ற மாதிரியே இருக்குமே தவிர்த்து அவங்க வந்து எஃபர்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த லவ்ல வந்து ஒரு அட்ராக்ஷனோ ஒரு கெமிஸ்ட்ரியோ எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த பர்சன் வந்து அதை காமிக்கவே மாட்டேன்றாங்க. நான் சொல்றது புரியுதா? எனக்கு என் ஃபேமிலி வந்து ஹீல் ஆகி வரட்டும், நம்ம வந்து மேரேஜ் பண்ணிப்போம், எனக்கு வந்து நம்ம செப்பரேஷன் வந்து ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி நீ எனக்கு வந்து என் லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படிங்கிறதே இந்த பர்சன் வந்து ஓப்பன் அப்பே பண்ணிருக்க மாட்டாங்க. ஓப்பன் அப் பண்ணாதானே உங்களுக்கு தெரியும். ஓப்பன் அப் பண்ணாமே சொல்லாமே உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகும்போது அவங்களுமே நினைக்கிறாங்க உள்ள அவங்களுடைய டீப்பஸ்ட் ஆசையை பார்க்கும்போது அவங்களுடைய சொல்லாத எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணலையோ, நம்மளுக்குள்ள இன்னுமே அந்த அட்ராக்ஷன் இன்னும் கிரியேட் ஆகலையோ, அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ சீக்கிரம் நம்மளை விட்டு போயிருக்கோம், நம்ம நோ கான்டாக்ட்ல இருக்கோமோ, இன்னுமே நம்ம வந்து இன்னும் அந்த லவ்வை காமிக்கலையோ, இன்னுமே நம்ம வந்து இன்னும் அட்டாச்மெண்டா இல்லையோ, இன்னும் ஒரு அட்ராக்ஷனா இந்த லவ் எடுத்துட்டு போலியோ, என்ன கெமிஸ்ட்ரி பத்தலையோ அப்படிங்கறத வந்து இந்த பர்சன் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா நீங்க பழகும் போதே அப்படிதான் இருந்திருக்கும். ஒரு அட்ராக்ஷனோ ஒரு கெமிஸ்ட்ரியோ எதுவுமே இருந்திருக்காது. ரொம்ப ஒன் சைடடாவே இது போயிருந்திருக்கும். ஓகேங்களா? இப்பவும் அவங்க திங்க் பண்றாங்க, மனசுக்குள்ள திங்க் பண்றாங்க. ஆனா உங்ககிட்ட சொல்லல, மனசுக்குள்ள திங்க் பண்றாங்க, நான் தான் இதுக்கு காரணம், இன்னும் நான் அன்பா இருந்திருக்கணும், இன்னும் நான் நல்லா பேசி இருந்திருக்கணும், இருக்கும் போதே நான் வந்து அவங்க கிட்ட நல்லா பழகி நல்லா பேசி இருந்திருக்கணும், அவங்கள போகாதுன்னு சொல்லி இருந்திருக்கணும், இல்ல நான் ஏதாவது என் சைட்ல இருந்து நான் பண்ணியிருந்திருக்கணும். பட் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா எனக்கு என் ஃபேமிலி சைடு தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு அவங்கதான் ஒரு பில்லர் மாதிரி இப்போ நிக்கிறாங்க. பட் அவங்கள மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியல. பட் எனக்கு அந்த ஃபீலிங் வந்து ட்ரூவா தான் இருக்கு. பட் என்னால வெளியில சொல்ல முடியல. இன்னுமே அந்த கெமிஸ்ட்ரி இருந்திருக்கணும், இன்னுமே அந்த லவ் வந்து இருந்திருக்கணும், நம்ம விட்டுருக்க கூடாது, அவங்க போறேன்னு சொல்லும் போது நம்ம விட்டுருக்க கூடாது அப்படிங்கிறது இந்த பர்சனோட எண்ணமா வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த கார்டுல சொல்லும் போது ஸ்டார்டிங்லயே வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கணும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்லயே வந்து நீ இதெல்லாம் மாத்திக்கோ, அப்படி நெகட்டிவா நீ பேசாத அப்படின்றத நீங்க சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அவங்கள நீங்க ரொம்ப என்ன பண்ணிட்டீங்க, அவங்கள விட்டு போகக்கூடாது, அவங்க உங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க போக்கிலே நீங்க அவங்கள ரொம்ப ஃப்ரீடமா விட்டுட்டதுனால அவங்களுமே உங்களுடைய அருமை புரியாம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சோ அதுவுமே அவங்களுக்கு பேடா தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. நம்மள வந்து அவங்க அவ்வளவு தூரம் நம்பினாங்க, நம்ம நெகட்டிவா பேசிட்டு இருந்தோம், ஆனா அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படியாவது ஃபார்வர்டா போகும் அப்படின்னு ரொம்ப நம்பினாங்க. நம்ம பார்ட்னர் வந்து நம்மள ரொம்ப நம்பினாங்க, நமக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நம்மளே நெகட்டிவா இருந்தாலும் நடக்காதுன்னு சொன்னாலும் அவங்க வந்து இது நடக்கும்னு நம்பினாங்க. பட் நம்ம நம்பல அப்படிங்கறதே அவங்க திங்க் பண்றாங்க. ஆனா அவங்க மறைமுகமா என்ன செய்யறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா வரும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாறும் அப்படிங்கறத மறைமுகமா நம்பிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஆசையா அதை வச்சிருக்காங்களே தவிர உங்ககிட்ட ஓபன் அப் பண்ணல. உங்ககிட்ட நெகட்டிவா பேசிட்டு உள்ளுக்குள்ள பாசிட்டிவா இருந்திருக்காங்க. உங்ககிட்ட ரொம்ப நெகட்டிவான வார்த்தைகள் தான் விடுவாங்க. வெளியில பேசினாலே நெகட்டிவா பேசுவாங்க. பட் மனசுக்குள்ள இது நடக்கணும், இது நடக்கணும் அப்படின்னு பாசிட்டிவா இருப்பாங்க. உங்ககிட்ட அவங்களோட நெகட்டிவிட்டியை மட்டும் காமிச்சிட்டு பாசிட்டிவிட்டி எல்லாம் இந்த பர்சன் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. சோ அதனாலதான் இப்படி திங்க் பண்றாங்க. நம்மளோட பாசிட்டிவ் சைடை காமிச்சிட்டு பண்ணுவோம், இன்னுமே நம்ம நல்லா பேசி இருந்திருக்கணும், இன்னுமே நம்ம நிறைய லவ் வந்து காமிச்சிருக்கோம், நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம், நம்ம லவ்வை நம்ம ஃபீலிங்ஸையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கோம், இவங்க கிட்ட சொல்லியிருக்கோம், நம்ம ஆசையை சொல்லியிருக்கணும், நீதான் எனக்கு எல்லாம் நான் சொல்லியிருக்கணும், நீ போகாத நான் சொல்லியிருக்கணும்னு திங்க் பண்றாங்க. லாஸ்ட் கார்டு வந்து ஹனிமூன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அப்போ டெஃபினட்டா உங்க கூட வந்து ஒரு மேரேஜ் லைஃப் வந்து இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த கார்டு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கார்டு. ஸோ டெஃபினட்டா உங்க கூட வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுடைய பெரிய பெரிய ஆசையா இருக்கு.
இதெல்லாம் உங்ககிட்ட அவங்க ஓப்பன் அப் பண்ணிருப்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா இங்க கெமிஸ்ட்ரி அண்ட் அட்ராக்ஷனே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அப்படிங்கும்போது இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட அவங்க டெஃபினட்டா சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் உள்ளுக்குள்ள இவங்க சொல்லாத ஆசைகள்ல இவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. உள்ளுக்குள்ள உங்களை வந்து மேரேஜ் பண்ணணும், இப்படி வந்து நம்ம ஒரு ட்ரிப் போகணும், தனியா ஒரு ட்ரிப் போகணும், ஒரு டேட் போகணும், இவங்க கூட வந்து ஈச் அண்ட் எவ்ரி மோமெண்ட் வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும், அதை வந்து நம்ம ஹாப்பியா வந்து இவங்க கூட வந்து நம்ம கடக்கணும், எவ்ரி பிளிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லா இருக்கு, அவ்வளோ ஹாப்பனிங்கா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அவங்க வந்து என்ஜாய் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்க கூட இருந்த நாட்கள் வந்து அவங்க என்ஜாய் பண்றாங்க. உங்க கூட இருக்க போற நாட்களையும் அவங்க இமேஜினேஷன்லயே வச்சிருக்காங்க. ஒன்லி இந்த பர்சன் கிட்ட ப்ராப்ளம் வந்து எதையுமே ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ரொம்ப அமைதியான பர்சனா இருப்பாங்க, எதையுமே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப லோ எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது. பட் நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாமே பேசணும்னு இனிஷியலா எதிர்பார்த்திருப்பீங்க ஸ்டார்டிங்ல. அப்புறம் இந்த பர்சனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்களே அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறி இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த பர்சன் வந்து உங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கவே மாட்டாங்க. பட் உள்ளுக்குள்ள வந்து இந்த பர்சன் வந்து இவ்வளவு ஆசைகள் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்னே ஒண்ணு என்ன, ஃபேமிலி எப்படியாவது அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க மனசுல இருக்கு. பட் ஹனிமூன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கூட வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து மனசுக்குள்ள சொல்லாம அந்த ஆசையை வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ டெஃபினட்டா அந்த பர்சன் மனசுல வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க கூட வந்து இப்படி ட்ரிப் போகணும், இப்படி டிராவல் போகணும், உங்க கூட இப்படி இவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணணும், உங்க கூட டைம் வந்து ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்க தான் அவங்களுடைய லைஃபா இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து உங்களை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க, உங்களுக்காக இவங்க எல்லாமே பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா இதெல்லாம் உங்ககிட்ட டெஃபினட்டா அவங்க சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க. நீங்களே தான் அவங்களை புரிஞ்சுப்பீங்களே தவிர அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்க பர்சனோட சொல்லாத ஆசைகள் வந்து என்னென்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுது, எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. ஓகேவா? சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனலுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா? ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Stay positive, be positive. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லாரும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ யார் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாதவங்க விட்டுருங்க. உங்களுக்கு டீப்பா டீடைலா தெரிஞ்சுக்கணும், உங்க லவ் லைஃப்ல என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கணும்னா பர்சனல் ரீடிங்ஸ் எடுத்துக்கோங்க. தட் இஸ் கிரேட். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.